மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்கு உகந்த நாள். இன்றைக்கி வந்து ரொம்ப சுப முகூர்த்த நாள். இப்போ வந்து வாராகி தாயாருக்குரிய ஆஷாட நவராத்திரி நடந்துக்கிட்டு இருக்கு. சனிக்கிழமையில் அதற்கு உரிய திதி வந்து வாராகி தாயாருக்கு உரிய திதி வந்து பஞ்சமி திதியும் அஷ்டமி திதியும். அது வந்து நம்ம வந்து இப்போ அதனால் கோவில்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நம்ம வீட்டில் வந்து ஒரே நவராத்திரி தான் கொண்டாடுவோம். கோவில்களில் எல்லா நவராத்திரியும் கொண்டாடுவாங்க. வருஷத்தில் 4 நவராத்திரி வரும். அதனால் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. வந்து வாராகி தாயாரை கும்பிட்டாவே நம்ம வீடு நிலம், அதாவது காடு நிலம், அந்த விவசாயம் செழிக்கணும் அப்படின்னாவே நமக்கு வந்து வாராகி தாயார் தான் அதற்கு உரிய இது. ராஜராஜ சோழன் வந்து ரொம்ப பிடிக்கும் வாராகி தாயாரை தான். அப்படி அவர் இது பண்ணுவாராம். அதே மாதிரி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதனால் வந்து நிலபலம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது ஒரு இது. அந்த தாயாரை கும்பிட்டோம்னாக்கா, அதாவது காட்டினோட வளம் செழிக்கணும் அப்படின்னாவே வாராகி தாயார் தான். சப்த கன்னிமார்களில் அவர்களும் ஒருத்தர். எல்லா ஈஸ்வரன் கோயிலும் இருக்காங்க. 5வது தாயாராக அவங்க இருப்பாங்க. ராஜராஜேஸ்வரிக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு இவங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சுப முகூர்த்த நாள். இன்றைக்கி 7/7/2024 ஞாயிற்றுக்கிழமை, ஜூலை மாதம், குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் நாள். இன்றைக்கி வந்து துவிதியை திதி. காலை 5:44 வரைக்கும் பூச நட்சத்திரம் முழுவதும் தியாஜிதம், சித்த யோகம், அமிர்த யோகம். இன்றைக்கி வந்து என்னது சுபி விரதம், சுமி விரதம், சந்திர தரிசனம். திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் கோவில் காந்திமதி அம்மன் தாமிரபரணி ஆற்றில் ஜலத்தில் திருமஞ்சன சேவை இன்னைக்கு நடக்குது. இது சுப முகூர்த்த நாள். இன்னைக்கு வந்து சூரிய உதயம் வந்து 5:58, மிதுன நாளிகை 1:36, திதி வந்து துவிதியை திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நீண்ட தூக்கத்தை விட ஆழ்ந்த தூக்கத்தையே அதிகம் நன்மை உள்ளது. நீண்ட தூக்கத்தை விட ஆழ்ந்த தூக்கத்திலேயே அதிக நன்மை உள்ளது. தூக்கம் ஒருத்தருக்கு நல்லா தூங்கினாதாங்க ஃப்ரெண்ட்ஸ் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து நாம் வந்து தூங்கினோன்னா தான் உடல் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் இருக்கும். எவ்வளோ உழைச்சாலும் வந்து தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை வந்து காலை 7:45 to 8:45, மாலை 1:45 to 2:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 1:30 to 2:30. சூலம் வந்து மேற்கு, பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் 4:30 to 6, குளிகன் வந்து 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. இன்றைய ராசி பலன்கள்: மேஷம் பெருமை, ரிஷபம் இன்பம், மிதுனம் உற்சாகம், கடகம் நலம், சிம்மம் அமைதி, கன்னி புகழ், துலாம் பாசம், விருச்சிகம் சுபம், தனுசு போட்டி, மகரம் சாந்தம், கும்பம் சிக்கல், மீனம் அன்பு. சந்திராஷ்டிரம் வந்து அனுச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம். இன்றைக்கு வந்து அனுச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறவங்க நான் வந்து அன்றைக்கு இறை வழிபாட்டில் இருங்க. அன்றைக்கி எதுவும் புதுசாக எதுவும் செய்ய வேண்டாம். என்ன நீங்கள் இருக்குதோ அதையே நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நாளை விசேஷங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நாளைய விசேஷம் வந்து ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து
ஆஷாட நவராத்திரி வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நாம் வந்து வருடத்தில் மொத்தம் 4 நவராத்திரி இருக்கும். நாம் வந்து ஒன்று தான் கொண்டாடுவோம். ஆனால் கோவில்களில் வந்து 4 நவராத்திரியுமே கொண்டாடுவாங்க. அதாவது ஆனி மாத அமாவாசைக்கு பிறகு வருகின்ற நவராத்திரி வந்து ஆஷாட நவராத்திரி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து வாராகி தாயாருக்கு உரியது. புரட்டாசி மாத அமாவாசைக்கு பிறகு வருகின்ற ராத்திரி வந்து சாரதா நவராத்திரி. 3 தை மாத அமாவாசைக்கு பிறகு வருகின்ற நவராத்திரி வந்து மகா நவராத்திரி. 4 பங்குனி மாத அமாவாசைக்கு பிறகு வருகின்ற அமாவாசை வசந்த நவராத்திரி. வசந்த நவராத்திரி எல்லாமே அம்மனுக்குரிய ராத்திரி தான். சிவனுக்கு ஒரே ராத்திரி, அம்மனுக்கு 9 ராத்திரி. அதே மாதிரி வாராகிக்கு உரிய திதி வந்து பஞ்சமி திதி, அஷ்டமி திதி. அஷ்டமி திதி வந்து 10ஆம் தேதி காலையில், புதன்கிழமை 10ஆம் தேதி காலையில் ஆரம்பித்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அப்போ நாம் இது பண்ணலாம். அதே மாதிரி 13ஆம் தேதி வந்து அஷ்டமி திதி ஆரம்பித்து 14ஆம் தேதி மாலை ஆரம்பித்து, அதே மாலை 2:13க்கு ஆரம்பித்து 4 வரைக்கும் இருக்குது அஷ்டமி திதி. இது வந்து காலையில் வந்து பஞ்சமி திதி வந்து காலையில் 11ஆம் தேதி 8:30க்கு ஆரம்பித்து மறாவது நாள் 12ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதி ஆரம்பித்து 11ஆம் தேதி காலையில் 10:15 வரைக்கும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து நம்ம பூஜை செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. அப்படி அந்த நேரத்தில் நாம் இந்த காலையில் ஆரம்பிக்கலைன்னா அபிஜித் முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. அதாவது தினமுமே அபிஜித் முகூர்த்தம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு முகூர்த்தம். 11:58க்கு தொடங்கி 12:50 வரைக்குமே இருக்குது. அதனால் அதில் நாம் செய்யலாம். இன்றைக்கு வந்து நாம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாள். அதே நம்ம ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள். அதே மாதிரி கோதுமையினால் ஆன பண்டம் வீட்டிலையே வச்சு நெய்வேத்தியம் வச்சு கூட அதற்கப்புறம் நீங்கள் வந்து சப்பாத்தியோ ஏதோ ஒன்று இது பண்ணிக்கலாம். இல்லாட்டினா யாருக்காவது முடிந்தால் கொடுங்க, இல்லாட்டி இது பண்ணுங்க. அதே மாதிரி இன்றைக்கி ராகுகால பூஜை. வெள்ளிக்கிழமை வந்து 10 to 12. இன்றைக்கு வந்து எல்லாருமே விடுமுறையாக இருக்கிறதுனால கோவில்களில் எல்லோரும் சேர்ந்து செய்கிற பூஜை வந்து இன்றைக்கி வந்து நடக்கும். சாயங்காலம் நவராத்திரி இது அது என்னது இந்த ராகுகால பூஜை. நீங்கள் அதுலேயும் கலந்துக்கோங்க. இல்லை வீட்லேயே வெளிச்சு கூட எலுமிச்சம்பழ தீபம் போடுங்க. அப்படி இல்லைன்னாக்கா விளக்கு போடுங்க. ஸ்ரீ சரஸ்வதி காயத்ரி. ஓம் மகாதேவிஷ வித்மகே பிரம்மபத்தின்ஷ தீமகி தன்னோ வாணி பிரஜோதயாத். அறுபத்தி 4 கலைகள். ஆயக்கலைகள் 64. இது நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ படித்தோன்னா லேட் ஆயிரும். மாணிக்கவாசகர் திருவாசகம். மாணிக்கவாசகர் தில்லையில் அருளிய திருப்பதிகம். மாணிக்கவாசகர் தில்லையில் தங்கியிருந்த போது ஈழநாட்டு அரசனின் பிறவியிலேயே ஊமையாக பிறந்த மகனை தில்லைநாதன் முன்னிலையில் இந்த பதிகத்தை பாடி பேச வைத்தார். இதை பாராயணம் செய்பவர்கள் கலைமகளின் பரிபூர்ண அருளை பெற்று திகழ்வார்கள் என்பதில் ஐயமில்லை.
பூசுவதும் வெந்நீர் பூண்பதுவும் பொங்கு அரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் கான் ஏடி பூசுவதும் பேசுவதும் பூண்பவதும் கொண்டு என்னை ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல் ஆனான் சாலேலோ. அதனால் இதை நம்ம படிக்கிறது படித்தா ரொம்ப லேட் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி சகலகலாவல்லி மாலைன்னு ஒன்று இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சரஸ்வதி தாயாரை நினைத்து நாம் சகலகலாவல்லி மாலைன்னு ஒன்று இருக்குது. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது. நாம் சகலகலாவல்லி மாலைன்னு ஒரு சரஸ்வதி தாயாரை நினைச்சு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கட்டாயம் படிங்க. புக்ஸ் இருக்கு, நான் படிக்கிறேன். இன்னொரு நாள் முழுசாக நான் படிக்கிறேன். சரஸ்வதி காயத்ரி. சரஸ்வதி வழிபாட்டின் முக்கியத்துவம். சகலகலாவல்லி என்பதனால் பாரதி என்னும் பெயர் பெற்றவர். சரஸ்வதி தேவி வேதங்களின் தத்வஸ்வரூபிணி. அவள் நாதரூபமாக இருப்பதினால் வாணி என்னும் பெயர் பெற்றாள். வாக்குக்கு அதிபதியாக இருப்பதனால் வாக்தேவி என்னும் பெயரையும் பெற்றாள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆயிடுச்சு. கம்பர் சரஸ்வதியை போற்றி சரஸ்வதி அந்தாதி என்னும் 30 பாடல்களை பாடினார். சரஸ்வதி அந்தாதின்னு ஒன்று இருக்குது. அது கம்பர் சரஸ்வதி தேவியை நினைத்து 30 பாடல்கள் பாடியிருக்கிறார். சரஸ்வதி அந்தாதின்னு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று சரஸ்வதி துதி. வெள்ளை தாமரை பூவில் இருப்பவள். சகலகலாவல்லி மாலை. குமரகுருப சுவாமிகள் அருளி செய்த சகலகலாவல்லி மாலை. சரஸ்வதி அந்தாதி மகாகவி கம்பர் அருளியது. சரஸ்வதி அந்தாதி ஆயக்கலைகள் 64னையும் ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பவள் இங்கு வாராது படிக நிறமும் பவளச் செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போல் கையும் துடியுடையும் அல்லும் பகலும் அனைவர் அவை ரதமும் துதால் கல்லும் சொல்லாதோ கவி. அதனால இது கம்பர் அருளிய சரஸ்வதி அந்தாதி ரொம்ப நல்லா இருக்குங்க. சரஸ்வதிக்குனே ஒரு புக் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் படிங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமைச்சிங்க? நாங்கள் இனிமேல் தான் சமைக்கணும். எங்கள் வீட்டில் பொழுதுக்குமே நாங்கள் சாம்பார் தான் வைப்போம். பருப்பு சாம்பார் தான் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. சாம்பார், குழம்பு, ரசம். சாம்பார், ரசம், தயிர், ஒரு பொரியல், அவ்வளோதான் நாங்கள் செய்வோம். அடிக்கடி சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும். பருப்பு சாம்பார், தயிர், ரசம், பால் நிறைய யூஸ் பண்ணுவோம். உங்கள் வீட்டிலலாம் என்ன யூஸ் பண்ணுவீங்க, என்ன நிறைய இது பண்ணுவீங்கன்றது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சொல்வதை விட கேட்பதில் தான் அதிக சுகம் இருக்கிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன். ஆதியா பாப்பா வந்திருந்தாங்க, ஒரு 4 நாள் இருந்தாங்க, போயிட்டாங்க. அவங்க வீடியோ எடுக்கவே விடமாட்டேங்கிறாங்க, செல்லை தூக்கி போடுறாங்க. அதனால் அவங்கள ரொம்ப இது பண்ணலை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.